All right. யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்ல முடியுமா? நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி anyone can say this. இப்ப I take breakfast. In the 12th sentence, someone has to say, யாராவது சொல்ல முடியுமா? Number 1 வந்து I take breakfast. இந்த I விட்டுருங்க, breakfast விட்டுருங்க, வெறும் take மட்டும் சொல்லணும். Take. Number 1 is take. What is going to be number 11? Number 1 is take. Okay, I'm going to put the number 1 is take. What is going to be number 11? I will have taken. I will have taken. Look at that. Number 1, 9, 10, 11, 12. So will have taken. So நிறைய பேருக்கு டவுட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றவங்களுக்கு திடீர்னு இப்படி நம்பர் சொல்றாங்களேன்னு. ஒன்றும் இல்லை. What is going to be number 8? Number 8. Number 8. I had been taking. Had been taking. So இந்த இடத்துல வர்றப்ப had been taking. Alright. இது எந்த ஆர்டர்ல எப்படி இது கேட்டாலும் நம்ம சொல்லலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 1 வந்து take. I take, I am taking. இந்த ஆர்டர் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க you can go back. ஆர்டர் எந்த எதுல ஆர்டரே இல்லாம ஜஸ்ட் நம்பர் வச்சு சொன்னாலும் சொல்லலாம். Take, I am taking. Number 3 ரொம்ப ஈஸி. Take, I am taking. இப்படி ஆர்டர் படி சொன்னா எல்லாருக்குமே ஈஸி. I have taken. Have taken. I have taken. I have been taking. Have been taking. I took. I took. இப்போ நீங்க இந்த 4 இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே பாக்கியெல்லாம் டேக் வந்து டுக்கா மாறும். I'm taking வந்து என்னவா மாறும்? ரொம்ப ஈஸியா அதை பண்ணிடலாம். இந்த 4 இந்த 4 I மட்டும். was taking. I'm taking. சுரேஷ் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேக் வந்து டுக்கா மாறுது. I'm taking. இந்த am வந்து இந்த சப்போர்ட்டிங் மட்டும் மாறுது. was taking மாறுது. Have taken, had taken. Had. Very nice. Taken. Take, took. இங்க என்ன வரும்? Easy. இங்க number 9. Taken. Yeah, go for it. What is going to have? What are we going to have here? Number 9. Will take. Will take. Will take. One second. Yes, class. Then this is going to be? Will be taking. Will be taking. So will have taken, will have been taking. Will have been taken. Taking. Taking. Will have been taking. Yeah, அவ்வளவுதான். So இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, look at this 1 2 3 4 5 6 7 8 9. இந்த ஃபர்ஸ்ட் 4 மட்டும் தான் பிரசன்ட். இது பாஸ்ட், இது ஃபியூச்சர். பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். பிரசன்ட் மட்டும் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோம்னாக்கா பாஸ்ட் ஃபியூச்சர்ல அதுக்குரிய சேஞ்ச் ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரசன்ட் வந்து டேக். ஸோ பேசிக்கா எப்படி இது ஒர்க் ஆகுதுனாக்கா இந்த 1 2 3 எல்லாம் ஜஸ்ட் நம்பரிங் தான். டேக் 5 forms first start பண்ணுவோம். We'll start with the 5 forms. All right, 1 second. நான் திருப்பி அனுப்புறேன் பாருங்க. ஓகே. 1 second. Just hold on for a second and I'll just. All right, here you go.
So first we have to start with these 5 forms. Take, took, taken, taking, takes. So the 5 இதை வந்து நம்ம வந்து will do a 1, 2, 4, 5. We are going to do 1, 2, 3, 4, 5, right? இந்த 5ல வந்து இந்த டேக்குங்கிறது இந்த நம்பர் வந்து 1, right? ஞாபகம் வச்சுக்கோங்க. We are going to start with 1, right? Taking வந்து you are going to have 4. 4ல the V4. இந்த 4th form இங்க வருது. So the taken is going to be 3rd form. இந்த ஃபார்ம் மட்டும் ஞாபகம் வச்சா எந்த வேர்ப் வேணாலும் இப்போ போடலாம். அதான் இப்போ நம்ம இப்போ குயிக்கா ரிவைஸ் பண்றப்ப பண்ண போறோம். Again you are going to have the 4 takingக்காக the 4. So what we are going to do, இந்த இடத்துல வந்து take, I am taking, இந்த நம்ம வந்து நேற்று ஒரு கலர் கோடிங் பண்ணோம், அது மாதிரி நம்ம பண்ணலாம். am, இதுதான் வந்து அந்த சப்போர்ட்டிங் verb. நீங்க ரிவைஸ் பண்றப்ப பார்த்து பண்ணும். இந்த haveங்கிறது சப்போர்ட்டிங் verb here, right? Here you are going to have 2, ரெண்டு இருக்குது சப்போர்ட்டிங் verb. Now same way இங்க வந்து ஒரு டேக் உள்ள ஒளிஞ்சிருக்கு, நமக்கு தெரியும். டுக்குள்ள நம்ம சப்போர்ட்டிங் verb ஒளிஞ்சிருக்கு, அது நம்ம பார்த்து நேத்திய இந்த ஸ்ப்ளிட் பண்றப்ப பார்த்தோம். Let's have this here. இந்த ஏரியா மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே போதும். You are going to be all right. Look at the had been. Same way இந்த ஒரு வாட்டி நான் பண்றேன், நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது இவ்வளவு நம்ம டைம் எடுத்து மார்க் பண்றது மெயின் ரீசன் வந்து நீங்க இதை வந்து பக்காவா தெரிஞ்சுக்கணும் தான். இன்னைக்கு இப்ப 2-3 இது இப்ப நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல ரிவைஸ் பண்ண போறோம். ரிவைஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வரணும். இதை நீங்க நோட்ஸ் எடுத்துங்க, நான் அனுப்புறது அனுப்புவேன். நீங்க நோட்ஸ் உங்க நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். Also you are going to have 3, the last one you are going to have 3 of those supporting verb வந்து 3 இருக்குது. All right, that's so இங்க எது ஒளிஞ்சிருக்கு, நம்ம இதை ரெண்டா பிரேக் பண்ணோம்னா என்ன வரும்? இதான் நம்ம சொல்றோம் do take. So இதை ரெண்டா பிரேக் பண்ணோம்னாக்க did take. So இந்த do take தான், இந்த do தான் இங்க உள்ளதுல மறைஞ்சிருக்கு, அது இப்ப நம்ம வெளியில எடுத்து விட்டோம். So this is what you need. So எல்லாத்துலயும் ஏதோ ஒரு வகையில சப்போர்ட்டிங் verb, மெயின் verb ரெண்டும் இருந்தே ஆகும் ஒரு வாக்கியத்துல. ஒண்ணு நேரடியா இருக்கலாம், இல்ல மறைமுகமா இருக்கலாம், அவ்வளவு. So இப்ப did take, did வெளில எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் verb மட்டும்தான் பாக்கி இருக்கு. do வெளில எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் verb, இங்க will இருக்கு, இந்த will சப்போர்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் verb தான் பாக்கி இருக்கு, right? So இந்த 1 2 3 4 இந்த 1 2 3 4 வேற, அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுல சில பேர் கன்ஃபியூஷன் வரலாம். இந்த டேக்கிங் வந்து you are going to have 4th form, right? இந்த 4 வேற, இந்த 4 வேற, right? will have taken நம்ம 3rd ஃபார்ம் எடுத்துக்கிறோம், ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஒரு வேர்போட 5 ஃபார்ம் வந்து ரொம்ப அடிப்படையான தேவை. நீங்க கரெக்டா சொல்றீங்களா? இப்ப பார்த்துடலாமா? we'll do this. Okay, இப்ப I'm going to have this first revision for the day. சாப்பிடுகிறேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், right? சாப்பிட்டேன், சாப்பிட்டு கொண்டிருந்தேன், சாப்பிட்டு இருந்தேன். So இதை அப்படியே எடுக்கலாம். Let's take this. Okay, let's go here. All right, now 1 2 3 4, right? Now we have 5 6 7 8. All right, after that we are going to have 9 10 11 12. All right, here you go.
சோ இப்ப அந்த இதை வச்சு உங்களால சொல்ல முடியுமா? ஐ ஈட் அப்படிங்கறத வச்சு நான் வந்து இப்ப ஐ ஈட் an ஆப்பிள். ஐ I eat. I am eating. I have ate. ஐ ஹாவ் அந்த இடத்துல யோசிக்கணும். Ate. ஐ ஹாவ் I ஏட் have been eating. இல்ல ஐ ஹாவ் ஏட்னு ஒரு இங்கிலீஷ் இல்ல இல்லைங்களா? நான் வந்து Yes, yes. Eaten. ஈட் ஐ am Eaten. Eaten. yes there you go. I am eating. I have eaten. What is the fourth one? I have been eating. I have been eating. All right. Here இங்க என்ன வரும்? Ate. ஏட் இங்க இருந்தே கொண்டு வந்துடலாம். ஈஸியா இதுக்கு அப்புறம் இங்க இருந்து கொண்டு வந்துடலாம். ஏட் Was eating. was eating. Had eaten. Had eaten. Had been eating. Had been. Had been. இந்த இடம் தான் நம்ம கரெக்டா ஒன்ஸ் அகைன் திருப்பி இந்த நாளை வச்சு அடுத்த நாளும் கொண்டு வந்துடலாம். ஈட் வந்து இங்க என்னவா மாறும்? Will eat. will eat. will ஆட் பண்றீங்க அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க will ஆட் பண்ணிட்டு Be eating. ஆம் வராது, பி தான் வரும். அந்த பியை போட்டு அது அப்படியே அந்த ஈட்டிங்க போட்டுற வேண்டியதுதான். வெரி குட். சோ இந்த இடத்துல ஹேவ் ஈட்டன் இருக்கு, இங்க வந்து ஒரு will ஆட் Will have eaten. will have eaten. அதே மாதிரி have been eating இருக்கு, இங்க ஒரு will ஆட் பண்ணிக்க Will வேண்டியது. have been eating. ஓகே, இதுதான் இந்த நம்பர் 1 2 3 4 ரைட். நம்ம ஜஸ்ட் ஒரு இதுக்கு இப்படியே போடணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எடுக்கிறோம். இது வந்து V1 போட்டுக்கலாம். அந்த ஒண்ணு இந்த ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா V1 போட்டுக்கலாம். verb 1 அப்படி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. V4 நோட் பண்ணிக்கிங்க. இது V3. V3 V4. V4 இது 2. V2 வெரி குட். 4. 3. அவ்வளவுதான். சோ Four. இந்த 1 2 3 4 இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இப்படி 3. 4. வெரி நைஸ். will eat வில்லுக்கு அப்புறம் பாருங்க V1 நல்லா பாத்துக்கங்க. வில்லுக்கு அப்புறம் இந்த ஃபார்மை தான் நம்ம குறிக்கிறோம். இது ஃபியூச்சர்ல இருக்குது, ஆனா இந்த verb ஃபார்ம் குறிக்கிறோம். will be eatingல இந்த ஈட்டிங்கை மட்டும் எடுக்கிறோம். இது நான் பர்பஸ்ஃபுல்லா ஸ்லோவா போறதுக்கு காரணம் நம்ம பாசிவ் வாய்ஸ் இன்னொரு 10 மினிட்ஸ்ல பார்க்க போறோம். இது நீங்க தரவா இருந்தாதான் அது கன்ஃபியூஸ் ஆகாது. தமிழ்ல நீங்க இன்னும் நல்லா கொண்டு வரணும். தமிழை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டா உள்வாங்கிக்கணும். ஆல்ரைட், இதுதான் இங்க உள்ளது. இந்த ஏட்டை இங்க என்ன பண்ணணும்? டிட் பிளஸ் ஈட்டா ரெண்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ரெண்டா உடைக்கிறப்ப டிட் பிளஸ் ஈட். டிட்ட வெளில எடுத்துட்டீங்கன்னா V1 தான் போடணும் நீங்க. அப்ப V2 போட முடியாது, ஏன்னா டிட் இருக்கு. இங்க டூ பிளஸ் ஈட். ஸோ டூ பிளஸ் ஈட் வந்து ஈட்டாவே இருக்கும். அப்ப டூ ஈட் V1 ஆவே இருக்கும். ஆல்ரைட், நவ் இப்போ லெட்ஸ் கோ பேக். இது பார்த்துட்டோம். ஈட், am eating, have eaten, have been eating. Ate, was eating, had eaten, had been eating. Will eat, will be eating, will have eaten, will have been eating. Right? இப்ப சொல்லுங்க. எழுதினேன். நான் அப்படி ஈஸியா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல I wrote. சொல்லுங்க. I wrote. I wrote. ரிவிஷன் தான் பண்றோம். இது புதுசா எதுவும் இல்ல. எழுதி இருக்கிறேன். I was writing. I have written. எழுதி இருக்கிறேன். Sir, I have written.